Before, why the hazards are occurring in Sri Lanka? What are the reasons? Okay, can you say some reasons for the occurrence of natural hazards in Sri Lanka? You might have studied some reasons earlier. Can you say one or two? Anyone of you? இலங்கையில இந்த மாதிரி இயற்கை அனர்த்தங்கள் வாரத்துக்கு ஏதாவது காரணங்கள் என்னென்ன ரீசனால ஸ்ரீலங்கால இந்த மாதிரி நேச்சுரல் ஹசார்ட்? But children, clearance of forest. Yes, clearance of forest. காடுகள் அழிக்கிறதாலையும் வருது. That is one of the human activity. மனிதர்களோட செயற்பாடு ஒண்ணுதான் அது. So here they are telling many factors are affecting in Sri Lanka in the occurrence of natural hazards, right? Natural hazards ஏற்படுறதுல ஸ்ரீலங்கால நிறைய factors தாக்கம் செலுத்துதுன்னு சொல்றாங்க. They are, one is Sri Lanka is being an island. Sri Lanka ஒரு தீவாக இருக்குது, right? Second one, the internal landscape, right? Sri Lanka நில தோற்றம். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய, you all know there are coastal areas, intermediate plains, hilly areas, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான லேண்ட்ஸ்கேப் இருக்குது ஸ்ரீலங்கால, right? Next one, location within a tropical climatic zone. You all know the tropical climatic zone, அதாவது அயன மண்டல காலநிலையை கொண்ட ஒரு நாடாக இருக்குது. And the next one is the high population. High population means ஸ்ரீலங்கால முந்தி இருந்த பாப்புலேஷனை விட இப்ப high population இருக்குது. அப்ப இப்பதானே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. So these are some of the factors which influence in the occurrence of natural hazards in Sri Lanka, right? So here see, landslides, floods, cyclones, lightning, tsunami. These are the major natural hazards which occur in Sri Lanka, right? Volcano eruption, it cannot be occurred in Sri Lanka. எரிமலை வெடிக்கிறதெல்லாம் ஸ்ரீலங்கால ஏற்பட்டதில்லை, right? So here landslide, நிலச்சரிவு, floods, வெள்ளம், cyclone, சூறாவளி, lightning, மின்னல் தாக்கம், tsunami, right? இதுதான், இந்த அவலம் தான் ஸ்ரீலங்கால ஏற்படக்கூடிய natural hazard. So here see the next paragraph. If we could maintain, right, man-made human, right? Man-made human, man-made னா உங்களுக்கு தெரியும், மனிதனால் உருவாக்கப்பட்ட. human land, அதாவது இடங்களை தான் human landscape அப்படின்னு mention பண்ணுவாங்க, right? break ஆகுது. Human landscape, மானிட நிலத்தோற்றம். Now okay, wait children. Now okay, can you all hear? Okay, teacher. It's clear. So see children, here they are telling, if we could maintain the man-made human landscape, மனுஷனால உருவாக்கப்பட்ட அந்த மானிட நிலத்தோற்றம்னு சொல்லக்கூடிய மனுஷன் உருவாக்கப்பட்ட இடங்கள், மனுஷனால உருவாக்குன அந்த இடங்களை நாங்க மெயின்டைன் பண்ணுனா, பாதுகாத்தா, அந்த இடங்கள் என்னத்துக்குன்னு சொன்னா பாருங்க, அந்த ஹியூமன் லேண்ட்ஸ்கேப் ஏன் உருவாக்கப்பட்டது? See, built to meet the demands of the community. Community means ஒரு சமூகத்துல இருக்கிற அந்த பீப்புளை தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, சமுதாயம், ரைட்? அப்ப பப்ளிக் டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் இந்த ஹியூமன் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அப்ப டிமாண்ட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டிய ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இந்த ஹியூமன் லேண்ட்ஸ்கேப்பை நாங்க ஃப்ரீ ஆஃப் ஹசார்ட்ஸ், அந்த நேச்சுரல் ஹசார்ட்ஸ்ல இருந்து நாங்க பாதுகாத்தா என்ன சொல்றாங்க? It would help in accelerating the
socio-economic development of the country. Right? இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேச்சுரல் ஹசார்ட்ஸால ஹியூமன் லேண்ட்ஸ்கேப் அழிஞ்சு போனா அது எல்லாத்தையுமே பில்ட் பண்றதுக்கு செலவழிச்ச அந்த அமௌண்ட் எல்லாமே அழிஞ்சு போய்த்திரும். அதனால தாங்க என்ன சொல்றாங்க, நாங்க இதை பாதுகாத்தா, நாங்க இடர்கள்ல இருந்து பாதுகாத்தா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார அபிவிருத்தி ஒண்ணு எங்களோட நாட்டில ஏற்படுமாம் இன் ஸ்ரீலங்கா. ரைட்? So here it is evident that frequency in the occurrence of hazard like பாருங்க, its frequency பாருங்க, frequency means தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. Hazards like landslides, floods, droughts. Drought? Yes. Why? Who called me? Shimra. Voice break ஆகுது teacher. இப்போ ஓகேயா? Okay teacher. So here see children, landslide மண் சரிவு, floods வெள்ளம், droughts வறட்சி, இதுதான் ஸ்ரீலங்கால annually increase ஆகி கொண்டு போகக்கூடிய ஒரு அந்த மூணு மெயின் ஹசார்ட்ஸ் ஆக இருக்குது. So here see, building the human landscape without paying any concern to the physical environment. பாருங்க, building the human landscape, நான் சொன்னேன் மானிட நிலத்தோற்றங்கள் மனுஷனால கட்டுவிக்கப்படுகிற பில்டிங்ஸ் தான் மானிட நிலத்தோற்றம் சொன்னேன். அப்ப அத not concerning the physical environment, அது எந்த இடத்துல கட்டுவிக்கப்படுதோ அந்த பிசிக்கல் என்வாயன்மெண்ட் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். பிசிக்கல் என்வாயன்மெண்ட்டும் irregular management of the environment, அந்த என்வாயன்மெண்ட் ஒழுங்கா மேனேஜ் பண்ணப்படாத ஒரு என்வாயன்மெண்ட்டுமாக இருந்தா அந்த ரெண்டு விஷயமும் நாங்க ரெண்டையும் கவனிக்காம ஹியூமன் லேண்ட்ஸ்கேப்ப அந்த இடத்துல அமைச்சா என்ன செய்யுமா, have adversely affected in intensifying such hazard. அப்ப நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஏற்படுறதுக்கு அந்த நாங்க பிசிக்கல் என்வாயன்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாம, அதோட irregular மேனேஜ்மெண்ட் ஆஃப் த என்வாயன்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாம நாங்க அங்க பில்டிங் ஹியூமன் லேண்ட்ஸ்கேப்பை அமைச்சா அது இந்த மாதிரி நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஏற்படுறதுல நிறைய எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. This paragraph is such an introduction to this unit, right? The main summary of the unit, this paragraph is they have mentioned landslide, floods, cyclones, lightning, tsunami, and also we can include the droughts also. These are the natural hazards which occur in Sri Lanka, right? This is the main summary of this paragraph, and also they have given some of the factors which influence in the natural hazards உருவாகிறதுல தாக்கம் செலுத்தக்கூடியதையும் first lineலயே குறிப்பிட்டு இருக்கிறாங்க. So we are going to see about the landslide. It means we are going to see the landslide of Sri Lanka. Sri Lankaல ஏற்படக்கூடிய பத்தி தான் பார்க்க போறோம். Right? In the green color box, see the sudden movement, sudden சொல்றது திடீரென, right? The sudden movement of soil, rocks, and vegetation cover. Soil, you all know, man, and vegetation cover means தாவர போர்வைகள், and whatever it is, right? Even the grasslands, எதா இருந்தாலும் அது அப்படின்னு தான் நம்ம சொல்றது. அப்ப பாரு
சொல்றோம். அப்ப பாருங்க வெஜிடேஷன் கவர் on a slope. பாருங்க ஒரு சாய்வுல இருக்கக்கூடிய மண் soil, rocks பாறைகள், வெஜிடேஷன் கவர் தாவர போர்வை. இதுல ஏதாவது ஒன்று சடன் மூமெண்டா திடீரென அசஞ்சி in an elevated area. Elevated area means உயரமான ஒரு இடத்துல இருந்து towards the lower area, ஒரு lower area, சரி, elevated area towards the lower area, உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு எப்ப சடனா மூவ் ஆகி வருதோ it can be called a landslide. அதத்தான் நாம ஒரு லேண்ட்ஸ்லைட்னு சொல்றோம். ஈஸி டெஃபினிஷன்: sudden movement of soil, rocks and vegetation cover on a slope in an elevated area towards the lower area. It is called the landslide. பாருங்க, in some occasions அது வெறும் soil-ஆவும் இருக்கலும். In some occasions வெறும் rocks, பாறைகள் உருண்டு விழக்கூடிய மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலும். சில ஏரியாஸ்ல வெஜிடேஷன் கவராகவும் இருக்கலும். பட் in most occasion ஒரு இடத்துல ஒரு மண் சரிஞ்சு ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குதுன்னு சொன்னா அதுல எல்லாமே இருக்கும். ரைட்? சொயிலும் இருக்கும், ரொக்கும் இருக்கும், வெஜிடேஷன் கவர் அதாவது தாவரங்களும் அந்த இடத்துல முளைச்சி இருக்கும். அப்ப இது எல்லாமே ஒரு ஸ்லோப்ல இருந்து, உயரமான இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு சரிஞ்சு சடனா வாரதை தான் நாங்க லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்றோம். So here see, landslide are a common phenomenon. பாருங்க, அடிக்கடி லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்றது ஒரு காமன் phenomenon, அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த mountainous regions, மலை பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுன்னு சொல்றாங்க. and also especially in hill country, wet zone. பாருங்க, மலை பிரதேசங்கள் மற்றும் ஈர வலயங்கள் உள்ள இடத்துல இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறது ஒரு காமன் phenomenon அப்படின்னு சொல்றாங்க. So here see, map 7.1 indicates 7 districts in Sri Lanka which have been identified areas prone to landslide by the Disaster Management Center. பாருங்க, Disaster Management Center, அனர்த்த முகாமைத்துவ மையம் அப்படின்னு சொல்லி ஒரு Disaster Management Center ஆபீஸ் இருக்குது. அவங்க கன்சிடர் பண்ணன இந்த 7 மாத்தலே, கண்டி, கேகால், பதுல, நூர எலிய, கோல், மாத்தர. But there are 8 here, no? They have mentioned as 7, but here they have given 8 districts. So these are the 8 districts which affect by landslide often. Right? நிலச்சரிவால அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய districts தான் இதெல்லாம். So see, reasons for landslide. landslide ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னெல்லாம்? Right? See, they have divided those two categories. They are natural reasons and மனிதனுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறான். So see, natural reasons as well as human activities have affected the occurrence of landslides. The first natural reason is occurrence of tremors. You have studied about tremors in the previous unit. முன்னுக்கு படிச்ச இதுல earth tremor ன்னு ஒரு வேர்ட் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்ப earth tremors தான் இங்க occurrence of tremors ன்னு சொல்றாங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் நேச்சுரல் ரீசன் என்னது? லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன், heavy incessant rainfall. Heavy rainfall you all know, கடுமையான அடைமழைன்னு சொல்லுவோம் அது. incessant rainfall means விடாம தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், ரைட்? அப்ப ஹெவி ரெயின்ஃபாலா இருந்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஹெவி ரெயின் பெஞ்சிட்டு போயிடும். incessant rainfall means நார்மலான மழை தான் பெஞ்சிட்டு இருக்கும், ஆனா விடாம தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிற நேரம் அந்த லேண்ட் வந்து வெட்டாகி
ஈரம் பாரம் தாங்க இல்லாம நீங்க வந்து ஒரு வெறும் ட்ரையா இருக்கிற மண்ணை கொஞ்சம் ஒரு இடத்துல குமிச்சு அதுல நீங்க வாட்டர் பண்ணி பாருங்க. அதுல அப்படி அந்த மேல் பகுதி அதோட எலிவேஷன்ல அந்த நீங்க செஞ்சிருக்கக்கூடிய மண் புட்டில இருக்கக்கூடிய உயரமான பகுதி எப்ப ஈரமாகுதோ அது சரிஞ்சு விழப்பாக்கும். லைக் வைஸ் இன் அ மவுண்டனஸ் ஏரியா, ஒரு மலை பகுதியில எப்ப இன்செசன்ட் ரெயின்ஃபால் இருக்குதோ, ரைட், இதை விடாம எப்ப மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குதோ, during that time that land part started getting wet. சரியா? அப்ப அது வெட்டாகி ஈரமாகி the landslide will occur, right? Then third one, steep slopes in mountains. Steep slopes means குத்துச்சாய்வு. அதாவது ஒரு மவுண்டன்ல உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், நீங்க ட்ரையாங்கிள்ஸ் டிரா பண்ற நேரமெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்ல செங்குத்தான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஹை சும்மா நேரான ஒரு ஸ்டீப்பான மாதிரி ஸ்லோப் வந்து மவுண்டன் ரீஜன்ஸ்ல இருந்தா டக்குன்னு அந்த லேண்ட்ஸ்லைட் ஒண்ணு நடக்க பார்க்கும், ரைட்? மண் சரியா பார்க்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், for example children, I'll draw and show you land இப்படி சரிஞ்சிருக்கிறதுக்கும் இப்படி ஒரு எலிவேஷன் ஈக்கிறதுக்கும் இப்படி ஈக்கிறதுக்கும். அப்ப டக்குன்னு இந்த மாதிரி பகுதிகள்ல மண் குயிக்கா சரியா பார்க்கும். where here in this region, but here gentle slope, சும்மா மென்சாய்வுன்னு சொல்லுவோம், லேசா சாஞ்சு கொண்டு போகுது. பட் ஹியர் லைக் this slope, இது எல்லாமே இதனாலதான் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் சொல்லுவோம், குத்துச்சாய்வு மாதிரி. அப்ப இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல நெக்ஸ்ட் ஒன், fourth one, structure of the stone layers and weathering of them, right? stone layers நீங்க என்ன சொல்றாங்க, பெரிய மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல ஹில்லி ஏரியாஸ்ல தான் இந்த லேண்ட்ஸ்லைட் நடக்குது. பட் ஹியர் see structure of stone layers, அந்த எந்த மவுண்டன்ல இருந்து லேண்ட்ஸ்லைட் நடக்க போகுதோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஸ்டோன் லேயர்ஸ்னு சொல்லக்கூடிய பாறை படைகள் அதோட அமைப்பும் சில நேரம் when you travel in the mountainous area roads, you can see the large rocks hanging on the elevation. உயரமான பகுதிகள்ல பெரிய பாறைகள் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி சரிஞ்சு விழ போற மாதிரி you might have seen like this. Here they are telling the structure of stone layers. அந்த உயரமான மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல ஸ்டோன் லேயர்ஸ் அமைஞ்சிருக்க கூடிய விதம் and also and weathering of them. சில நேரம் அந்த கல்லோ ஏதாவது ஒரு மலையிட ஒரு உயரமான பகுதியோ அது சரியா இருந்திருக்கும், ஆனா அது அரிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் I'll draw and show you. இப்ப இப்படி ஒரு மலை இருக்குதுன்னு வைங்க, அந்த மலையில இந்த மேல் பகுதி இந்த மாதிரி மேல் பகுதி இந்த மாதிரி ஒரு பகுதி வந்து என்ன சரி காத்துப்பட்டோ என்ன ஏதாவது ஒன்று நடந்து இது அரிச்சா, ரைட், அது அப்படி இல்லாம போனா then the mountain will become like this. அதுக்கு பிறகு அந்த மவுண்டன் இப்படி வரும், ரைட், இடையில ஒரு ஓட்ட மாதிரி ஒண்ணு ஆகி அப்ப இங்க இந்த டாப் பார்ட் வந்து சும்மா விழ போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன நடக்கும், லேண்ட்ஸ்லைட் நடக்கிற நேரம் இந்த மேல இருக்கிற பார்ட் வந்து கீழே டவுன் ஆகி வரும். அப்ப அந்த இடையில அரிக்கக்கூடிய இந்த விஷயம் தான் வெதரிங் ஆஃப் ராக்ஸ்னு சொல்றது. பாறை படைகள் வந்து அரித்தலுக்கு உக்கி போறது இல்லாட்டி காத்துகள் பட்டு அரிக்கிறது இந்த மாதிரி சொல்றது தான் இந்த வெதரிங் ஆஃப் ராக்ஸ்னு சொல்றது. Did you all understand? இந்த வெதரிங் சொல்றது இதுதான். விளங்குதா எல்லாருக்கும்? Yes, teacher. Okay. Next one, see poor drainage pattern. Poor drainage pattern means, as I have told you,
heavy rainfall and also incessant rainfall நடக்கிற நேரம், அப்படி இல்லாம வேற ஏதாவது ஒரு வகையில நார்மல் ரெயின்ஃபால் நடந்தா கூட அந்த தண்ணி எல்லாமே இல்லாட்டி வேற என்ன சரி தண்ணிகள் இருந்தாலும் அதெல்லாம் வலிஞ்சு ஓடுறதுக்கு நல்ல துணி இருக்கணும், ரைட்? அப்ப அப்படி இல்லாம இந்த நேச்சுரலா தண்ணி வலிஞ்சோட கூடிய இதுகள் இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரைட்? அப்ப அந்த கூடிய இடங்கள்ல ஒழுங்கான அந்த ட்ரைய தண்ணி வலிஞ்சோட கூடிய அந்த நேச்சுரல் பேட்டர்ன் ஒழுங்கா இல்லாட்டி அதுவும் என்ன நடக்கும், தண்ணி வலிஞ்சோடாம ஒரு இடத்துல கட்டுப்பட்டு அந்த இடத்துல இருக்கிற மண் வெட்டாகி லேண்ட்ஸ்லைட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ் ஆஃப் தி வெஜிடேஷன் கவர், ரைட்? Vegetation cover means I have told you earlier, plants கூடியது அந்த ரூட்ஸ் soil இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த வெஜிடேஷன் கவர் மூலம் soilக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். அப்ப அப்படி இருக்கிற நேரம் வெஜிடேஷன் கவரை நாங்க ரிமூவ் பண்ணனா அந்த வெஜிடேஷன் என்ன நடக்கும், அந்த soil வந்து பிளான்ட் ரூட்ஸ் அந்த இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல soil லூஸ் ஆகி லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? So next we are going to see the human activities which cause landslide. So see the first one, improper use of the lands with slopes. ஸ்லோப்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லாட்டி வேற என்ன சரி ரீசனுக்கோ யூஸ் பண்றதாக இருந்தா there are some instructions, அதுக்கான அறிவுறுத்தல்கள் இருக்குது. So we should follow those instructions while we are using the lands with slopes. ஸ்லோப்ஸ்ல இருக்கக்கூடிய நிலங்களை அங்க வேற எந்த நாங்க ரீசன்ஸ்க்காக நாங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் நாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டாயம் ஃபாலோ பண்ணித்தான் அங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டியையும் செய்யணும். It is the first reason. Second one, clearing the forest on slopes. I have told you slopesல கட்டாயம் soil இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக we should do forestation. It means we want to plant trees. If we clear the forest on slopes, it will lead to the landslide. அது landslide வரதுக்கு ஒரு காரணமாக அமையும். Next one, obstructing natural waterways, right? What natural waterways means இயற்கையான நீர்வழிகள், right? When you see these slopes, right? இந்த மாதிரி சாய்வான இடங்களை நீங்க பாக்குற நேரம் நேச்சுரலா ஃபவுண்டன் வர இடங்கள் இருக்கும். ஃபவுண்டன் மீன்ஸ் நீரூற்றுக்கள், ரைட்? அப்ப இயற்கையா ஒரு இடத்துல தண்ணி வருகுது அப்படின்னு சொன்னா அதை நாங்க obstruct பண்ணலாம். obstruct மீன்ஸ் தடை ஏற்படுத்தலாம். நீங்க பாருங்க, ஒரு நீங்க if you are watering the plants in your garden with a hose, ஒரு ஹோஸ வச்சு நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு நீங்க வாட்டர் பண்றீங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த ஹோஸ்ல வர தண்ணிய நீங்க ஃபிங்கராலேயோ இல்லாட்டி வேற எதாலேயோ நீங்க obstruct பண்ணுனா அதுக்கு தடை ஒண்ணு ஏற்படுத்தினா இட் கான்ட் கண்ட்ரோல், அது கண்ட்ரோல் ஆகாது. என்ன நடக்கும், அது என்ன செய்யும், அந்த விரலுக்கு மத்த எடையாலையோ எதாலே சரி அந்த தண்ணி வெளியே வரத்தான் பார்க்கும். Likewise, if we obstruct the natural waterways on the slopes, இந்த மாதிரி சாய்வான இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நேச்சுரல் வாட்டர்வேஸை நாங்க obstruct பண்ணுனா அது வேற ஒரு வழியால வேற ஒரு ஓட்டை ஒண்ணு எடுத்துக்கொண்டு அந்த தண்ணி வேற வழியாக வர பார்க்கும். அந்த மாதிரி வார நேரம் அந்த ஸ்லோப் ஊறி என்ன நடக்கும், தண்ணி வெட்டாகி அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் வர பார்க்கும். அதனாலதான் obstructing natural ways கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், mining in mountainous areas. You all know mining means சுரங்கம் தோன்றது. ஒரு மலை, ஒரு மவுண்டன் அப்படின்னு சொன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். அப்ப அதுல நாங்க மைனிங் செஞ்சா
சுரங்கம் தோண்டுனா அந்த அந்த மவுண்டன் எலிவேஷன் நான் சொல்லித்தேன் உயரமான பகுதின்னு அது என்ன நடக்கும், அது வீக் ஆகும். Why? The bottom part is under mining process. அந்த கீழ் பகுதி அடிப்பகுதி அந்த மலையிட அடிப்பகுதி வந்து மைனிங் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறதால அந்த மலையிட மேற்பகுதி வந்து வெரி வீக் ஆகும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் கீழே அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி டைம்கள்ல அந்த எலிவேஷன்ல இருக்கக்கூடிய the top of the mountainous area will fall as landslide. மண் சரிவு ஏற்பட்டு அது கீழே விழும். Next one, removal of earth, right? பாருங்க, removal of earth, quarrying and breaking rocks using explosives. பாருங்க, ஏதாவது தேவைகளுக்காக ரைட் நிலத்தை பாருங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு சொல்றது அந்த பாம்கள் வச்சு அந்த கல்லு உடைக்கிறது. குவரிங் மீன்ஸ் கல்லு வெட்டுறது. அந்த மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல ஏதாவது பெரிய ராக்ஸ் இல்லாட்டி ஸ்டோன்ஸ் அப்படி தேவைண்டா மெஷின்களை கொண்டு அந்த கல்லை வெட்டி எடுக்கிறது தான் குவரிங்னு சொல்றது. அண்ட் ஆல்சோ பிரேக்கிங் ராக்ஸ் மீன்ஸ் அந்த ஹெமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரைட் பெரிய சுத்தியல்களை வச்சு ஹெமர்ஸை யூஸ் பண்ணி பெரிய பெரிய ராக்ஸ் பாறைகளை வந்து சின்ன சின்ன பீசஸா உடைச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி மவுண்டனஸ் ஏரியாஸ் தன்மைய வேற என்ன சரி டைனமைட் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிப்புகளை வச்சு வேற வேற தேவைகளுக்காக அவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யவோ வேற தேவைகளுக்காக இந்த மாதிரி மவுண்டனஸ் ரீஜன்ஸ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் வரும். Next one, the last reason here, the improper construction on mountain slopes. First க்கு சொல்லி இந்த மாதிரி தான் இந்த மவுண்டன் ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொன்னா அது நல்ல உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும். ரைட்? அப்படி இல்லாம இம்ப்ராப்பர் வேல கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சா என்ன நடக்கும்? இந்த மாதிரி தான் சரிஞ்சு விழும். லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு வீடுகள் சரிஞ்சு விழும். Now did you all understand the natural reasons and also the human activities which causes the landslide? Yes, teacher, clear. Others? Yes, teacher. Okay. Then see signs of an impending landslide. Landslide impending means pending ல இருக்குதுன்னு சொல்லுவோம். நடக்க இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்லைட் அறிகுறிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம். So here see particular changes in the immediate environment indicate the occurrence of a landslide in near future. Near future means கூடிய சீக்கிரம் வெகு சீக்கிரம் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்லைடு சம்டைம்ஸ் சில என்வாயன்மெண்ட்ல சில சேஞ்சஸ் பர்டிகுலர் சேஞ்சஸ் எங்களுக்கு காட்டி தரும். ரைட்? The damage can be minimized if these featured are identified accurately. பாருங்க, இந்த சேஞ்சஸ் நாங்க accurately மீன்ஸ் சரியாக நாங்க ஐடென்டிஃபை பண்ணினா இந்த லேண்ட்ஸ்லைடால வரக்கூடிய டேமேஜஸ் நாங்க குறைச்சு கொள்ளலும் அப்படின்னு சொல்றாங்க. So they have given some of the signs which can be seen before a landslide occur. ஒரு லேண்ட்ஸ்லைட் உருவாகிறதுக்கு முன்னுக்கு நடக்கக்கூடிய தோன்றக்கூடிய சைன்ஸ் அறிகுறிகளை தான் சொல்றாங்க. The first one is appearance of cracks on houses and other buildings. மற்றும் வேற பில்டிங்ல second one sinking or appearance of cracks in the land area. Right? தரை பகுதிகள்ல cracks வரது and also sinking சொல்றது மவுண்டனஸ் ஏரியாஸ்ல வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இன் யோர் ஹோம் டவுன்ஸ் there may be first cross street, second cross street இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல எல்லாம் மோஸ்ட்லி
அப்பர் அவென்யூ மேல் பகுதி வீடு, லோவர் அவென்யூ கீழ்பகுதி வீடு. அந்த மாதிரி தான் அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் இருக்குமே. ஒரு வீட்டுல இருந்து மேல பார்த்தா இன்னொரு வீடு இருக்கும், இன்னொரு வீட்டுல இருந்து கீழே பார்த்தா இன்னொரு வீடு தெரியும். அந்த மாதிரி தான் மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற நேரம் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும், எங்களுக்கு ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இங்க சிங்கிங் சொல்றது அவங்களோட வீடு ஸ்லோப்ல எந்த பகுதியில இருக்குதோ அந்த பகுதியை விட லேசா தரை பகுதியெல்லாம் உள்ளுக்காகின மாதிரி போகும். அவங்களோட வீட்டுட லேண்ட் தரை, நம்ம நடப்போமே தரை, அது லேசா கீழே இறங்கின மாதிரி, லேசா சரிஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த லேண்ட்ஸ்லைட் வாரத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைன் தான். நெக்ஸ்ட் ஒன், inclination of trees, lamp posts, telephone posts in the area, right? In the particular area, inclination ன்னு சொன்னா சாஞ்ச மாதிரி இருக்கிறது, சரிஞ்ச மாதிரி இருக்கிறது. எதெல்லாம்? மரங்கள் சாயிறது, டெலிபோன் போஸ்ட், டெலிபோன் லைன் கொடுக்குற அந்த டெலிபோன் போஸ்ட் இருக்குமே, தொலைபேசி கம்பம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ லேம்ப் போஸ்ட், நீங்க கணுன்னு சொல்லுவீங்க, சந்திக்கட்டை, அதுதான் லேம்ப் போஸ்ட். இதெல்லாம் சாயிர மாதிரி இருக்கிறது. This is also another sign. Next one, dying of large areas on slopes instantly. Instantly பாருங்க, சாய்வுகள்ல இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் திடீர்னு செத்து போறது, நல்ல காஞ்ச மாதிரி ட்ரை ஆகி செத்து போறதும் அந்த ஸ்லோப்ல லேண்ட்ஸ்லைட் வாரத்துக்கு வர இருக்கிறதுக்கான ஒரு சைன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், changes in water sources in the lower areas of slopes. பாருங்க, ஸ்லோப்ஸ்ல மேல் பகுதியில ஒரு ஃபவுண்டன் இருக்குதுன்னு சொன்னா தண்ணிகள் வழிஞ்சோட கூடிய இடங்கள் இல்லாம சேஞ்சஸ் என்னது, அந்த தண்ணி ஓடி வர இடங்கள்ல உள்ளுக்கு மாற்றங்கள், வளமையா வார இடம் இல்லாம புதிய புதிய இடங்களால இருந்து தண்ணிகள் வாரது. அந்த மாதிரி தண்ணி வந்தா ஏதோ ஒண்ணு நடக்க போய்த்துதான், வளமையா இல்லாம இது டிஃபரெண்டா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்குதுன்னு அவங்க ஃபைண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சேஞ்சஸ் இன் த பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சர்டன் அனிமல்ஸ், ஸ்னேக்ஸ், அந்த மாதிரி இன்செக்ட்ஸ், இதுக்கெல்லாம் எனி அதர் அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல வரக்கூடிய சேஞ்சஸ் அது ஃபீல் பண்ணும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்டன் அனிமல்ஸ் சேஞ்சஸை வச்சும் இந்த மாதிரி ஃபைன் பண்ணி கொள்ளுவாங்க. இந்த லேண்ட்ஸ்லைட் போறதுக்கான அறிகுறிய. And next one, did you understand regarding this sign? Yes, teacher. Shakila,